நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 3ஆம் நாள் பயணமாக நாங்கள் பார்த்த சோரா பள்ளத்தாக்கு, சிரப்புஞ்சி மற்றும் ஆரவ் கேவ் 3 இடங்களும் மிகவும் அழகாகவும் பிரமிக்க வகையில் இருந்தது. அவற்றினுடைய புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இப்போது உங்களுக்கு தர இருக்கிறோம். அவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இப்போது இந்த காணொளியை காண்போம். சோரா என்பது ஒரு தொடர் மலை. அந்த மலைத்தொடரில் நிறைய பிக்னிக் ஸ்பாட் இருக்குது. முதல் வியூ பாயிண்ட் நம்ம பார்ப்பது. இந்த வியூ பாயிண்ட்டை அடுத்து நாம் காண இருப்பது தொங்கும் பாலம், அதாவது சஸ்பென்ஷன் கிராசிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அல்லது ஏரியல் கிராசிங் என்று கூறுவார்கள். அதை போன்ற ஒரு அமைப்பு 2 மலைத்தொடர்களுக்கு இடையில் பீக்ஸ், 2 பீக்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பீக்ஸ்க்கு இடையில் ஸ்ட்ரிங் அமைச்சு அதற்கிடையில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க இந்த இரும்பு கம்பியில். மிகவும் ஆபத்தான ஒரு செயல்பாடு தான். இருந்தாலும் அதை ஒரு பிரேவ் எண்டவர், அதாவது ஒரு துணிச்சலான ஒரு செயலாக செய்கிறார்கள். அதை தான் இப்போ நீங்கள் காண இருக்கிறீர்கள். இந்த கம்பிகள் அந்த மக்கள் தொங்கி அதில் ட்ராவல் பண்ணுவதற்காக தான். அடுத்த படத்தில் அவர்கள் சேர்வதை நீங்கள் காண்கிறீர்கள். மிகவும் பயமாகவும் அச்சமாகவும் உள்ளது. ஆனால் அதை நிறைய டூரிஸ்ட் மேற்கொள்கிறார்கள். பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கின் இடையில் அவர்கள் அந்த தொங்கும் கம்பியின் மூலம் ஒரு மலையிலிருந்து மற்றொரு மலையை கடப்பது. அடுத்தது பார்த்தோம் என்றால், மலைகளின் நீர்வீழ்ச்சி நயகராவைப் போல இருக்குமாம். நாங்கள் சென்ற அந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் எந்த நீர்வீழ்ச்சியும் காணவில்லை. ஆனால் பருவமழை காலம், தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த கற்களின் முழுதாக மறைத்து நீர் நீர்வீழ்ச்சி இருக்கும். இந்த பள்ளத்தாக்கில் இறங்கி போகுமாம். காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள். அடுத்தது நாம் பார்ப்பது சிரப்புஞ்சி. இதில் ஒரே ஒரு அருவி மட்டும் மெல்லியதாக கொட்டி கொண்டிருந்தது. சிரப்புஞ்சியில் டிசம்பர் மாதத்தில் மழையே இல்லாத காரணத்தினால் காய்ந்ததாக காணப்பட்டது. ஒரு பருவமழை மட்டுமே இங்கு வருகிறதாம். முன்பெல்லாம் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் இரண்டும் அவர்களுக்கு கிடைத்திருந்த சூழலில் மிகவும் அழகாக இந்த பள்ளத்தாக்குகளாம் நீரினால் நிரம்பி வழிந்ததாம். இப்போது டிசம்பர் மாதத்திலே ஓர் அருவி மட்டும் காணப்படுகிறது. அந்த நீல நிறமானது மேகத்தினுடைய அந்த நிறத்தை தாங்கியிருக்கிறது. அந்த கீழ்ப்பகுதி, அருவியின் கீழ்ப்பகுதி. அடுத்து நாம் காண இருப்பது ஆர்வா கேவ். இந்த குகையானது மிகவும் பழமையானது. அதாவது 5-6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நத்தைகள், சிப்பிகள், அவற்றின் புதைப்படிவங்கள் இந்த குகைகளில் இருக்கின்றன. அதுதான் இந்த ஆர்வா கேவனுடைய மிக சிறப்பான ஒரு அம்சமாகும். இதுவும் பல மலைத்தொடர்களை கடந்து சென்றுதான் பார்க்க முடியும்.
அந்த நத்தைகளுடைய குறிப்புகள் தான் நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள். இவையெல்லாம் அந்த குகைக்கு செல்லும் வழியில் நாம் காணக்கூடிய பள்ளத்தாக்குகள். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், குகைக்கான என்ட்ரன்ஸ்.